Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 3 எபிசோட் 1 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் ப்ரீவியஸ் சீசன் 1 சீசன் 2 எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. நாட்டா சைக்கிள் அப்படியே ஸ்கூலுக்கு வர பேக்ரவுண்ட்ல என்ன வாய்ஸ் கேட்கும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். எனக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சுவர் இருக்குது. எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்குது அந்த சுவரை தாண்டி அந்த சைடு இருக்கிற வியூவை பாக்குறதுக்கு. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஆனா என்னால அதை தனியா பார்க்க முடியாது. ஆனா அதுவே என்னோட டீம் இருந்தா என்னால அதை பார்க்க முடியும். இந்த வியூ அந்த ஒரு பீக்ல அந்த ஒரு சமிட்ல இருந்து அந்த ஒரு வியூவை என்னால பார்க்க முடியும். ஹினாட்டா வழக்கம் போல இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டு அவன் ஜிம்முக்குள்ள நிக்கிறான். நீ ரெடியா ஹினாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காகியாமா கேட்க நான் எப்பவோ ரெடிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செம்ம எக்ஸைட்டிங்கோட ஓடி போறான். இப்ப கராசுனோ டீம் வேன்ல அந்த ஒரு ஸ்டேடியத்தை வந்து ரீச் பண்றாங்க. நேரம் ஆப்போசிட்ல மீச்சிமி அங்க இருந்து ஓடி வரா. ஹே மீச்சிமி நீ என்ன இங்க பின்ன ஃபைனல்ஸ் நாங்க இல்லாம அவனை சேர பண்ணதான் வந்திருக்கோம். இந்த உனக்கு இதை நான் கொண்டு வந்தேன். இல்ல உனக்குன்னு இல்ல ஒட்டுமொத்த டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன தரா. அது வந்து ஒரு லக்கி சாம் அப்படின்பாங்க. ஓ தேங்க்யூ மீச்சிமியா, இதை நாங்க எங்க பெஞ்சுக்கு பக்கத்துலயே வச்சுக்கிறோம் விளையாடுறப்ப அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவனும் டைசி போனதுக்கு அப்புறம் மீச்சிமியா அவ ஃப்ரெண்டு மேல சாஞ்சு ஐயோ வெக்கமா வருதே அப்படின்ட்டு இருக்கா. கராசுனோ டீம் ஸ்டேடியத்துக்குள்ள போறப்ப இந்த வாட்டி நிறைய கூட்டமா இருக்குது. என்னடா இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு டனக்கா கேட்கறான். அதுக்கு நீஷனையோ டனக்கா இதுக்கெல்லாம் பார்த்து பயப்படாதடா அப்படின்னு சொல்றான். பயமா எனக்கா அப்படின்னு இருக்கான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்டா, இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு பாத்தியா, அதனால நம்ம நல்லா மட்டும் லேண்ட்னு வச்சுக்க ஏன் எல்லா பொண்ணுங்களும் விழுந்துருவாங்க. சூப்பர் டனக்கா சூப்பர் நீஷனையான்னு சொல்லி நம்மள என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான். டனக்காவும் இதை கேட்டுட்டு பூஸ்ட் அப் ஆயிடுறான். வாவ் சூப்பர்ரா அப்படின்னு சொல்றான். நான் தான் பாரு இங்க ஃபேமஸ் ஆக போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நான் விட்டு தர மாட்டேன் ராசா அப்படின்ட்டு நிஷனையா நிக்கிறேன். ரெண்டு பேரும் வழக்கம் போல ஃபயர் அப் ஆகி கத்திட்டு இருக்க. டைசி வந்து வழக்கம் போல வாய மூடுங்கடா பக்கிகளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மத்த செகண்ட் இயர்ஸ் பசங்களுமே வழக்கம் போல இவங்க நல்ல ஃபயரோட தான் இருக்காங்க. இந்த ஒரு பிரஷரான சிச்சுவேஷன்ல எதுவும் நினைக்காம இருக்காங்களே அது வர சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஹினாட்டா அங்க போயிட்டு இருக்கும்போது ஹே ஹினாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க. வேற யாரும் இல்ல, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹினாட்டா கூட ஜூனியர் ஸ்கூல்ல லேண்டா பசங்க தான். டே மச்சான் நீங்க எங்கடா இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா பேசிட்டு இருக்கான். நேரா டனக்கா வந்துடுறானா. ஏ டனக்கா இவங்க தான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஐ மீன் இவங்க வாலிபால் பிளேயர்லாம் கிடையாது, ஒருத்தன் பேஸ்கெட் பால் பிளேயர் ஒருத்தன் ஃபுட்பால் பிளேயர், இருந்தாலும் நாங்க ஒன்னா தான் டீம்ல வாலிபால் லேண்டோம் அப்படின்னு சொல்றான். அஞ்சாரம் அங்கிட்டு காகியமா கிராஸ் ஆகுறான். இது அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு டே இவன் உங்க டீமா இந்த கிங் ஆஃப் த கோட் தானே இவன் அப்படின்னு கேக்குறாங்க. அது ஏதோ அப்ப இனிமையா இருந்தாண்டா, இப்ப வந்துட்டு சும்மா உள்ள லைக் நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். சரி நல்லா லேண்டனா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. சரி எனக்கு டைம் ஆச்சு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவனும் காகியமாவும் போகும்போது டே இவங்க எல்லாம் யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கூட நீ லேண்ட் இருக்கு உனக்கு ஞாபகம் இல்ல? என்னது இவங்க கூட லேண்ட் இருக்குன்னா உன்னையே ஞாபகம் வச்சுக்க முடியாது, உன் கூட இருக்க புள்ள பூச்சி எல்லாம் நான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு அவனு சொல்றான். இப்ப புரியுதாடா உனக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டாவும் காகியமாவை கலாய்க்கிறான். இதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டு மாண்டுகிட்டு இருக்காங்க. டைசி வந்துட்டு சை எத்தனை தொலைடா சமாளிக்க அமைதியா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்திக்கிட்டு இருக்கான். சூக்கி அந்நியார சொல்றான் எனக்கு தெரிஞ்சவங்க கூட நம்ம டைரக்டாவே தோத்துருவோம்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு யாமகுச்சி சிரிக்கிறான். அப்படியே டைசி முன்னாடி நடந்து போயிட்டு இருக்க திடீர்னு ஒரு செகண்ட் நிக்கிறேன். எதுக்கு ரன்னின் அப்படின்னு சொல்லிட்டு சுகாரா கேட்கறான். அந்நியார ஒருத்தர் வந்து ஏதோ புக்க படிச்சுட்டு இருக்க மாதிரி கராசுனோ டீம் நல்லா கழுவி ஊத்துறாரு. இதான் லாஸ்ட் டைம் செகண்ட் ரவுண்ட்லயே வெளியே போனவங்க இவங்க எப்பறம் இப்ப ஃபைனல் வர வந்தாங்க, ஏதோ ஃப்ளூக்ல வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருப்பப்பட சொல்லிட்டு போறாரு. இதை பார்த்துட்டு கோச்சுக்கு இவனுக்கு என்னடா வேலை எப்ப பாரு இப்படியே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்றாரு. இவன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு டைசி கேட்கறான். யாருன்னு சொல்லி எனக்கும் தெரியாதா, மேட்ச் எல்லா மேட்ச் நடக்கிறதெல்லாம் பார்க்க வருவான், எந்த டீம் மோஸ்டா இருக்கோ அந்த டீமை போட்டு கழுவி ஊத்திட்டு கிடப்பான், எல்லா மேட்ச்லயும் சுத்திட்டு தான் கிடப்பான், நீங்க ஈஸியாவே இவனை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், நீங்க இவனை பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஒருவேளை பாத்துருக்கலாம், ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப ஏதோ டோர்னமெண்ட்ல பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சுகவரா சொல்ல டைசி இதை கேட்டு சம கட்டு போயிடுறான். இனிமே நம்மள எவ்வளவு விங்லெஸ் க்ரோஸ்னே சொல்லக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். இப்ப மேட்ச் நடக்கிற கோட்டை காட்டுறாங்க. கப்பு மெடல் சுத்தி இருக்க இடம் அப்படியே பயங்கர கிரௌடோட செம்ம சூப்பரா இருக்கு அந்த கோட்டை. அந்நேரம் திடீர்னு கதவு திறந்து கராசுனோட அலுமினிஸ்னா யாரும் சொல்லி காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலுமினி சீனியர் ரெண்டு இருக்காங்களே அவங்க ஒரு குரூப்பே கூட்டு வந்துறாங்க என்கரேஜ் பண்றதுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கராசுனோ ஸ்கூலோட வைஸ் பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு வந்துறாரு. இங்க பாருங்கடா நேத்து தானே பிராக்டிஸ் பண்ணோம், அதே மாதிரி சூப்பரா கத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அவரும் ட்ரைனிங் இப்பயும் தராரு. ஆனா எவனும் சிங்கா சரியாவே கத்த மாட்டேங்காங்க. நேத்து தானடா சொல்லி கொடுத்தேன், எல்லாம் ஒரே மாதிரி கோரஸா சொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல அவங்களும் எவனும் சரியா சொல்ற மாதிரி இல்ல. இவரும் கடுப்பாக கண்ணாடி சீனியர் சொல்றாரு நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம், அங்க பாரு நம்ம டீம் எவ்வளவு கான்பிடென்டா இருக்காங்க அப்படின்றாரு. ஆனா நம்ம டீம் பார்த்தா தெரியுது ஆசி ஒரு பக்கம் ஹினாட்டா ஒரு பக்கம் வாந்தி வருதுன்னு துடிக்க, நம்ம யாமகுச்சி வந்துட்டு மாத்திர இருக்காம ஆச்சு அப்படின்ட்டு அவட்ட கதற, நிஷனோயா ஒரு பக்கம் அழுக, இப்படியே தான் இருக்காங்க. டே யாரும் பேனிக் ஆகாம இருக்கடா அப்படின்ட்டு கண்ணாடி முடிஞ்சாலும் கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. அங்கேயார டனக்காக்கா மாஸ்க் போட்ட ஒருத்தன் எழுத்து வந்துட்டு இவன் சீரோட்டோரி சவால இருந்து நம்ம ஸ்பை பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் சூகிசிமாவோட அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. சூகிசிமாக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்காங்க. அட யோ வாய மூடியா, நான் வர்றது தெரிஞ்சு அவனை கொண்டு போறாயா சும்மா இரு அப்படின்னு சொல்ல இதை சூக்கி கேட்டுறான். என்ன அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கிறாங்களே அப்படின்ட்டு சீனியர் சொல்றாரு. அந்த பக்கம் வந்து சீரோட்டோரி சவா அப்படின்னு ஒரு ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருக்காங்க. இங்க என்னதான் கூவி குயில கூப்பிட்டாலும் அவங்க ட்ரம்ஸ் வாசிட்டு அசால்ட்டா ஸ்கோர் பண்ணிட்டு போறாங்க. அதனாலதான் அது பவர் ஹவுஸ் போல. இதை பார்த்துட்டு கராசுனோ டீமுக்கு என்கரேஜ் பண்ண வந்து எல்லாருமே செம்ம சாக்காயிடுறாங்க. என்னடா இது நம்மளோட வேற லெவல்ல இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்க ட்ரம்ஸ் ஒரு பக்கம் வாசிக்க அப்படியே பாட்டு இந்த சீரோட்டோரி சவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கோரஸா சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. அந்நியாரம் டனக்கா அவங்க என்னடா இன்னும் சீரோட்டோரி சவா காணும் அப்படின்ட்டு அதுக்கு டைசி சொல்றான். ஆமா அவங்க லேட்டா வராங்களே அப்படின்ட்டு, லேட்டா வந்தாதான் பெரிய கூலான இதுன்னு நினைச்சுக்கிட்டு கிடக்காங்களோ அப்படின்ட்டு டனக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அந்நியாரம் ஹினாட்டா அந்த கதவை பாக்குறான், அவங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹினாட்டா சொல்றான். அதே மாதிரி கதவு மெதுவா ஓபன் ஆகுது. சீரோட்டோரி சவா கெத்தா ஒரு என்ட்ரியை போடுறாங்க. அப்பதான் நேத்து கோச் யுகாய் பேசினதை காட்டுறாங்க. மீட்டிங் அவர் நேத்து போட்டிருப்பாரு இல்லையா, அந்நியாரம் வந்து ஒரு பெரிய புக் மாதிரி ஒரு பேப்பரை தந்திருப்பாரு. டே நீங்க ரெண்டு மேட்ச் விளையாண்டு டயர்டா இருக்கீங்க எனக்கும் தெரியும், ஆனா இது ஒரு வாட்டி நீங்க படிச்சு பாத்துக்கணும் அப்படின்றாரு. நீங்க ஆபிஜோசை டீம் பாத்திருப்பீங்க, அவங்க ஒரு கம்ப்ளீட்டான டீம், ஆனா சீரோட்டோரி சவா ஒரு இன்கம்ப்ளீட்டான டீம் அப்படின்னு சொல்றாரு. என்னது இன்கம்ப்ளீட் அப்படின்ட்டு டைசி கேட்கறான். இதுல இருக்க எல்லாத்தையுமே உங்க மேனேஜர்ஸ் தான் ரெடி பண்ணாங்க, சீரோட்டோரி சவா எப்படி விளையாடுறாங்க இந்த மாதிரி எல்லாம் மூவ் பண்றாங்க அது
அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி சூப்பரா உங்களுக்காக எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது கியோகோ இது எனக்காக எழுதினாலும் அப்படின்னு சொல்லிட்டு டனகா நிஷினோயா கேட்காங்க. டே உனக்காக இல்ல டீமுக்காக எழுதினேன் அப்படின்னு கியோகோ சொல்றா. சோ கியோகோட ஹார்ட் ஒர்க்கை யாரும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிட்டு நீங்க இதை பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் ஜீரோ டோரிசாவா எப்படி ஆடுவாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதெல்லாம் சரி கோச், ஏதோ நீங்க ஜீரோ டோரிசாவா இன்கம்ப்ளீட்டான டீம் சொன்னீங்க, அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆபஜோஸா எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ராங்கா ரிசீவிங் அப்புறம் அந்த டைமிங் மெயின்டைன் பண்றது டைமிங் ஃபாஸ்டா பண்றது எல்லாமே கரெக்டா பண்ணுவாங்க. ஆனா இதை நீங்க ஜீரோ டோரிசாவா கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்ம டீமே டைமிங் ஸ்பீடு பொசிஷனிங் எல்லாத்துலயுமே செம்ம ஃபாஸ்டா இருப்போம். ஆனா ஜீரோ டோரிசாவா ஸ்லோவா தான் ஆடுவாங்க. சோ அந்த விதத்துல அவங்க கொஞ்சம் லேகா தான் இருப்பாங்க. அப்புறம் ரிசீவிங்க்கு அவங்க அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அடிச்சே பாயிண்ட் வாங்கலாம் தான் நினைப்பாங்க. அவங்க கொஞ்சம் தப்பா ரிசீவ் பண்ணா கூட யூசிவாக்கு அடிச்சு பாயிண்ட் வாங்கிடுவான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஏன்னா அவன் அடிச்சாலே பாயிண்ட் தான் ஆகும். அதை கட் பண்ணி அப்படியே பிரசன்ட் காட்டுறாங்க. யூசிவாக்கா வார்ம் ஷாட் அடிக்கும் போதே செம்மையா அடிச்சு ஏத்துறான் பால. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீமோட நீங்க லேண்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அப்படின்னு கோச் காய் சொன்னதை ஹினாட்டா நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. ரைட், இப்பதான் அவர் சொன்னதுக்கான அர்த்தம் எனக்கு புரியுது அப்படின்னு நிக்கிறேன். யூசிவாக்கா தான் உங்க டீம்லயே ஒரு தூண் மாதிரி. ஆனா அதுக்காக நீங்க மத்த பிளேயர்ஸையும் அவங்க இதுல மறந்துடாதீங்க. அவங்களுமே சூப்பரா அட்டாக்கிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி மத்த பிளேயர்ஸ் சூப்பரா வார்ம் ஷாட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கராசுனோ டீம் வார்ம் ஷாட் அடிக்கிறதுக்காக பால் எல்லாம் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்நேரம் அவங்க ஹினாட்டாவை பார்த்துட்டு இவன் தானே அந்த ஃபாஸ்ட் அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஓ இவன் தானே அப்படின்ட்டு அந்த ரெட் கலர் முடிய வச்சவனு சொல்றான். ஜீரோ டோரிசாவாக சேர பண்ண வந்த பொண்ணுங்களும் இங்க பாரு உள்ள ஒரு பொடி பையன் இருக்கிறான், அவன் ஒருவேளை சப்ஸ்டியூட் இருப்பானோ இல்லனா ஒருவேளை சும்மா சேர பண்றதுக்காக கூட்டு வந்திருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். நேரம் டனகா ஹினாட்டா காகியமா ரெண்டு பேரும் பார்த்துட்டு டேய் நேத்து பண்ணதை போய் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்றான். நேரம் கோச்சுக்கு அந்த மீட்டிங்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. நான் கான்பிடென்ட்டா சொல்றேன், நீங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறவரை தோக்கவே மாட்டீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அந்த கோர்ட்டை நீங்க கண்ட்ரோல்ல எடுங்க அப்படின்னு சொல்றப்ப காகியம் வந்து ஹினாட்டாக்கு செட் பண்ணி ஹினாட்டா அட்டாகர் லைனுக்கு உள்ள புதைச்சு ஏத்துறான் பால. இந்த தம்மாந்துண்டு பையன் இங்க எப்படிடா 3 மீட்டருக்கு உள்ள அப்படியே டைரக்டா ஹிட் பண்ணிட்டு போறான், யாரா இவன் அப்படின்ட்டு எல்லாம் பயங்கர ஷாக்கோட பாக்காங்க. ஈவன் அந்த ஜீரோ டோரிசாவாவே சும்மா வாயை பொளந்துட்டு நிக்கிறாங்க. இன்னொருத்தன சொல்றான் ஆபஜோஸா வரலான்னு சொல்லி கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு தான் இருந்தேன், பட் இவங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க டீம்ல ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பிளேயர் ஒருத்தர் இருப்பானா, அவங்க கிட்ட வந்து அந்த ரெட் கலர் முடிச்சை வந்து பேசுறான். நான் இவனை ரொம்பவே நம்பி இருக்கிறேன், இவன் தான் நம்மளோட ஃபியூச்சர் ஏஸ் அப்படின்ற மாதிரி அவனை ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம ஃபயர் அப் ஆயிடுது. நான் கண்டிப்பா என்னோட பெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையனும் சொல்றான். மத்த பசங்களுமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபியூச்சர் ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யூசிவாக்கா வந்துட்டு நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரிசீவிங் அப்படின்னு சொல்றான். அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் யூசிவாக்கா கிட்ட வந்துட்டு நான் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா விளையாண்டு நான் தான் அடுத்த ஃபியூச்சர் ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா சரி உன்னோட பெஸ்ட் கூட அப்படின்னு யூசிவாக்காவும் சொல்றான். இந்த பக்கம் கோச்சுக்கா கராசுனோ டீம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதே ஸ்டார்டிங் லைனப் தான் அவங்க இருக்காங்க. சோ நேத்து கொடுத்த பேப்பர் எல்லாரும் படிச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. யூசிவாக்காவை மட்டும் ரொம்ப ஸ்கோர் பண்ண விட்டுறாதீங்க, ஜஸ்ட் காமா மட்டும் விளையாடுங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் யூசிவாக்காவுமே ஒரு மனுஷன் தான், அவன் ஒன்னும் மிஷின் எல்லாம் கிடையாது, அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப ரெண்டு டீமும் கோட்டுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. மைக்ல அவங்க ஒரு பிளேயர் நேமா சொல்ல அந்த ஒரு பிளேயர் அப்படியே கோட்டுக்குள்ள இறங்குறாங்க. ஃபர்ஸ்ட் கராசுனோ டீம் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் ஜீரோ டோரிசாவா டீமையுமே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஜீரோ டோரிசாவால நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பேரு ரெண்டே பேர் தான். ஒன்னு யூசிவாக்கா, அப்புறம் இந்த ரெட் கலர் முடி வரான் பாத்தீங்களா, இவனோட நேம் சட்டோரி. மத்த எல்லா பிளேயர்ஸுமே நல்லா தான் விளையாடுவாங்க, அதை நம்ம போக போக பார்க்கலாம். பட் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் ஜீரோ டோரிசாவால மறந்துடாதீங்க. வெளியே நம்ம சீனியர் பிளேயர்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் ஜீரோ டோரிசாவா கூட நிறைய வாட்டி ஃபைனல் விளையாடுறாங்க, நம்ம டீமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதான் ஃபைனல், கொஞ்சம் நர்வஸா தானே இருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் நம்ம சுகிஷிமாவோட அண்ணனும் கேக்குறாங்க, என்னது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல் விளையாடுறாங்களா அப்படின்னா அவங்க 5 செட் விளையாட புதுசா, அது கஷ்டமா இருக்குமே அப்படின்றாரு. என்னது 5 செட் அப்படின்னு சொல்லிட்டு டனகாவோட அக்கா கேட்காங்க. அந்நேரம் தான் அந்த சீனியர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே சும்மா சாதாரணமான மேட்ச், அதனால பெஸ்ட் ஆஃப் 3 தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நடக்கிற இந்த டிவில எல்லாம் டெலிகாஸ்ட் ஆகும் இல்லையா, அதனால ஒரு ப்ரொஃபஷனல் வாலிபால் மேட்ச் மாதிரி இருக்கும். பெஸ்ட் ஆஃப் 5க்கு 3 எடுக்கிற டீம் தான் வின்னிங் அப்படின்னு சொல்றாரு. ஓ 5 செட்டா அப்ப சூப்பரா இருக்குமே அப்படின்னு டனகா அக்காவும் சொல்ல, அதுக்கு இந்த சீனியரும் 5 செட்ன்றது ஸ்டாமினா ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் தலையை தொங்கப்படுறாரு. அதனால நம்ம பசங்க நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு டனகா அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கராசுனோ டீம் கொஞ்சம் ரொட்டேஷனை ஸ்விட்ச் பண்ணிருக்காங்க. எப்பயும் ஹினாட்டா தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ரோல இருப்பான், ஆனா இந்த வாட்டி சுகிஷிமா இருக்கான். ஏன்னா யூசிவாக்காக்கு மேட்ச் அப் பண்றதுக்காக. இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சரி சைடு டைச் அடி அவங்க டீம்ல ரிசீவ் பண்ணி செட்டருக்கு தராங்க. செட்டர் வந்து கரெக்டா யூசிவாக்கா அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்றான். ஓகே பால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் பிளேயர்ஸ் ட்ரிபிள் பிளாக் ஏறாங்க. இருந்தாலும் யூசிவாக்கா ட்ரிபிள் பிளாக் தாண்டி கரெக்டா நிஷினோயா கையிலே அடிக்கிறான். கரெக்டா என் கைக்கே வருது, இந்த எடுக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை வைக்கிறான். ஆனா அவன் கையில போட்டு பின்னாடி தெரிச்சிருது. ஆடியன்ஸ் எல்லாருமே யூசிவாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க. நிஷினோயாக்கு இப்ப இங்க என்ன நடந்ததுன்னு சொல்லியே புரியல. அப்ப நிஷினோயா சடனா சிரிச்சுக்கிட்டு வாடா லெஃப்ட் ஹேண்ட் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நிக்கிறான். இதோட இந்த ஒரு எபிசோடு முடியுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாருமே ரைட் ஹேண்ட் பிளேயர்ஸ், ஆனா யூசிவாக்கா லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர். அதனாலதான் யூசிவாக்கா எல்லாரோட கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இவனை ஒண்ணு பிளாக் பண்றதும் கஷ்டம், ரிசீவ் பண்றது ரொம்ப கஷ்டம். நிஷினோயா இதை எப்படி ரிசீவ் பண்ணி ஓவர் கம் பண்ணி கராசுனோ வரப்போறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.